ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன், கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14ஆம் தேதி சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. 14, 15, 16 இந்த 3 நாளில் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பதட்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டேவே சாய்ஸ் ஃபில் பண்ண சூப்பர் காலேஜ் கிடச்சிரும், லாஸ்ட் டே பண்ணால் சாய்ஸ் கிடைக்காது, இந்த மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எல்லா சாய்ஸ் ஃபில்லும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து 14, 15, 16 16ஆம் தேதி நைட் எடுத்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு 16ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட்டை போடும். அது நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். அது ஒரு சில ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. தகுதியின் அடிப்படையில் நம்பர் 1 ரேங்க் எடுத்து அவர் என்ன கேட்குறாரோ அந்த கேட்டதை அவருக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். அடுத்த 2வது போகிறவர் வந்து கேட்குறாரு அப்படின்னா அங்கே வேக்கண்ட் இருந்தால் அதை அலாட் பண்ணும். வேக்கண்ட்லாம் அடுத்த சாய்ஸ் நீங்கள் என்ன போட்டிங்களோ அதுக்கு மூவ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் 1, 2, 3, 4 என்ன போட்டிங்களோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பயப்படுறதுக்கோ முன்னாடி பண்ணால் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா சார் அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் 200 நல்ல காலேஜ் இருக்குங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு 20 காலேஜ் 30 காலேஜ் தான் நல்ல காலேஜ் நினச்சிட்டு இருக்கிறீங்க. யாரை கேட்டாலும் 2-3 காலேஜ் பேரை சொல்லிட்டு எனக்கு அங்கே கிடைக்குமா சார், அங்கே கிடைக்குமா சார், அங்கே கிடைக்குமா சார் கேட்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, தமிழக கவர்மெண்ட் ஒருவேளை அப்படி சான்ஸ் கிடைச்சா அந்த ஒரு 4 காலேஜ் பேரை மட்டும் எல்லா காலேஜுக்கும் பேர் வச்சு அதே மாதிரி மாற்றிடலாமா அப்படின்னு கூட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த 4 காலேஜ் தான் மைண்ட் செட்டில் வச்சிருக்கீங்க. ஏன்டா இந்த 4 காலேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 காலேஜ் சொல்கிறேங்க. சில காலேஜ் மட்டுமே சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அதிகபட்ச விளம்பரம் அங்கே தான் வந்திருக்குது. எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. சரி, என்னடா அது எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் பேசுகிறாங்களே, உண்மையிலே அது நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது விளம்பரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த காலேஜெல்லாம் பிடிச்சிருக்குது. என்ன விளம்பரங்கள்? பிளேஸ்மெண்ட் சூப்பராக தரோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் தான் உங்களை முத அட்ராக்ட் பண்ண வைக்குதுங்க. சில பேர் என்ஐஆர்எஃப்னா என்னன்னு தெரியல, என்பிஏனா என்னன்னு தெரியல, நேக்னா என்னன்னு தெரியல. என்கிட்ட கேட்கும்போது நேக்ல இருக்கா சார், என்பிஏ இருக்கா சார், சரி நேக்னா என்னங்க சொல்லுங்கள், என்பிஏனா என்னன்னு சொல்லுங்கள். அது தெரில சார், நேக் இருந்தால் நல்லது இருக்குது, நேக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த புரிதலே இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மக்கள் மனசில் வந்து ஆழமாக போய் பதிஞ்சிருக்கு. அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இப்போ எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கிற காலேஜ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னப்பா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய காலேஜில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பேரில் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி எத்தனை பேர் ஜெயிச்சான்னு லிஸ்ட்டு கேட்டால் எந்த காலேஜும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிற போர்வை, இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற போர்வை, ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஒரு கிமிக்ஸுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்குதுங்க. இப்போ ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னா, மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல, பொண்ணு மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மினிமம் ஒரு 4 லட்ச ரூபாயிலேருந்து சராசரி ஒரு 7 லட்ச ரூபா சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் ஒரு ஒரிஜினல் பிளேஸ்மெண்ட். கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 27 lakhs வரைக்கும் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சூப்பராக நல்லா படிக்கிற பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 36 லட்சம் 37 லட்சங்கிறது இந்த வருஷம் அதிகமாக ஹிட் ஆகிருக்குது. சில கல்லூரிகள் அதுக்கு மேலும் பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா 56 லட்சம் 52 லட்சம் கொடுத்த கல்லூரிகள் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் நம்ம பார்த்தோம். நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அது இந்த 56 லட்சம் 52 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்களே, ஒருவேளை இந்த கம்பெனிக்கு வந்து ஐஐடி இருக்கிறதெல்லாம் தெரியாதா, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிறதெல்லாம் மறந்து போச்சா, இல்லை வந்து இந்த பிஎஸ்சி மாதிரி ஒரு கல்லூரிகள்லாம் அவங்களுக்கு வரவே மைண்டில் இல்லையா, மறந்துட்டாங்களா, இல்லை ஒருவேளை அங்கே படிக்கிற பசங்களாம் முட்டாளுங்களா, இப்படிலாம் நிறைய யோசனை எனக்கு வந்துச்சுங்க. ஏன்னா இந்த கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து வந்ததா வந்து இந்த வருஷம் ரெக்கார்டு இல்லை. ஐஐடியில் இல்லை, என்ஐடியில் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகளில் பயங்கரமான ஒரு விளம்பரம். எப்படா இது நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எனிவே, இந்த மாதிரியான பாயிண்ட்டை வச்சு நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணலாமா, இது திருப்பி ஒரு யூடியூபர் ஒன்றையே பேசிட்டு இருந்தானா யூடியூபர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா, சொல்கிற யூடியூபருக்கான அனுபவம் என்ன, அவருக்கு இன்ஜினியரிங்கோட புரிதல் என்ன, இன்ஜினியரிங் வந்து அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு டீப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கேரியர் கைடன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட கேரியர் கைடன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஓகே மக்களுக்கு எல்லாருமே நல்லது தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த நல்லது அப்படிங்கிறது வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாருக்குமே பணம் வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அது நியாய தர்மம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆங்கிளில் யோசித்து தயவு செய்து நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல கல்லூரிகள் 200 கல்லூரிகள் இருக்குது, எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாராளமாக எடுக்கலாங்க, ஐடி கொஞ்சம் விருப்பப்பட்டால் எடுக்கலாங்க, இசிஇ சூப்பராக டெவலப் ஆக போகுது, ட்ரிபிள்இ நெக்ஸ்ட் லெவலுங்க. இந்த ட்ரிபிள்இக்கும் இசிஇக்கும் 2 பேரண்ட்ஸ் பேசும்போது சொல்கிறாங்க, ட்ரிபிள்இனா ரொம்ப கஷ்டம்பா, ஈஸினா ஈஸிப்பா, ட்ரிபிள்இனா வந்து நல்லா இல்லை அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கான சரியான வித்தியாசங்களே புரியல அவங்களுக்கு. இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது. அடுத்து மெக்கானிக்கல் படிக்கலாமா சார், சூப்பராக படிக்கலாம், ரொபாட்டிக்ஸ் படிக்கலாம், மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், பயோடெக்னாலஜி படிக்கலாம், பயோகெமிக்கல் படிக்கலாம், பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல், ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம், ஆட்டோமொபைல் படிக்கலாம், மெட்டாலஜி படிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் படிக்கலாம்.
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல கேம்பஸில் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் வருதா, பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் எடுக்கலாம், ரப்பர் எடுக்கலாம், செராமிக் எடுக்கலாம். சார் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க சார் வேலை கிடைக்கல சார், போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாருங்கள். இந்த வருஷம் வந்து பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் அத்தனை பேரும் பிளேஸ் ஆகிருக்காங்க, சிவிலில் அத்தனை பேரும் பிளேஸ் ஆகிருக்காங்க, மெக்கானிக்கலில் நிறைய பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கோரில் 8 லட்சங்கிறது ஒரு நல்ல சேலரிங்க. ஆக்சுவலாக நம்ம தான் மனசில் வந்து 20 30 அப்படின்னு நம்ம மனசில் எல்லாரையும் போட்டு வச்சு எல்லாருக்கும் 50 லட்சம் வேணும்னு ஆசை இருக்குது. எப்படி எல்லாருக்கும் 50 லட்சம் கொடுக்குறது அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியருக்கு ஒரு 8 லட்சம் 6 லட்சங்கிறது நல்ல சேலரி தானேங்க. ஒரு நிதானமான ஒரு சேலரி தானே அது. அதுலேருந்து அடுத்தடுத்து க்ரோ பண்ணி வரலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, கோர் கம்பெனிஸுமே வந்து ஐடிக்கு ஈக்குவலண்ட்டாக கொஞ்சம் சேலரியை ரைஸ் பண்ணுறதை வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபியூச்சர் அப்படி தான் இருக்க போகுது. நான் ஏடிஎஸ் படிப்பேன் சார், ஏஎம்எல் படிப்பேன் சார், ஐஓடியை தான் படிக்கிறேன் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஐஓடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த மாதிரி புதுசாக அந்த இதெல்லாம் நிறைய இந்த வருஷம் 2-3 வருஷமாக இறங்கியிருக்கு. இப்போ சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாருமே தேடுறீங்க. ஆனால் சைபர் செக்யூரிட்டி சொல்லிக் கொடுக்குறது வாதியார் கிடையாது, ஐஓடியை சொல்லிக் கொடுக்குறது வாதியார் கிடையாது, ஏஎம்எல் சொல்லிக் கொடுக்க சரியான வாதியார் கிடையாது, ஏடிஎஸை சொல்லிக் கொடுக்க வாதியார் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை பிஜி படித்த வாத்தியாருங்க கிடையவே கிடையாது. பிஜி படித்தா தான் மாஸ்டரி ஆகணும், மாஸ்டரி ஆனால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பாதி காலேஜில் வாத்தியாரே இல்லாதனால இந்த மாதிரி கோர்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா, கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இது ஏஐடிஎஸ் ஆரம்பித்து இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெளில வந்திருக்கிறாங்க. இந்த வெளில வந்தவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சில கல்லூரிகளில் நல்லா படித்து ஜெயிச்சிருக்காங்க, பல பேர் சோப் டப்பா வித்துட்டு இருக்காங்க சார். ஸோ யோசிங்க, இந்த ஏடிஎஸ் ஏஎம்எல் இந்த மாதிரியான கோர்ஸை வந்து எடுக்கலாமா அப்படின்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இது பற்றின அவேர்னஸ் இல்லாத மாணவர்கள், அது ஏதோ பெரிய சூப்பரான வார்த்தை, ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும்போது நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. ஆனால் ஐஐடி டைரக்டர்ஸ் 6 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் கோர் இன்ஜினியரிங் தேவைப்படுது, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் நல்ல கோரில் தேவைப்படுது, யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, நிறைய வந்து சீனியர் பொசிஷன்ஸுக்கு வேகன்சி இருக்குது, கோரில் வேகன்சி இருக்குது, ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள், மெக்கானிக்கல் இது மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டும் அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எலக்ட்ரானிக்ஸ் செக்டாரில், பெட்ரோலியம் செக்டாரில், கெமிக்கல் செக்டாரில், எலக்ட்ரிக்கல் செக்டாரில், ஸ்பேஸ் செக்டாரில், ட்ரோன் டிசைன் டெக்னாலஜி, டிஆர்டிஓ செக்டாரில் இந்த மாதிரி புதுசாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கோர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல கல்லூரியில் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வர சண்டே சாயங்காலம் 6 மணிக்கு மறுபடியும் லைவ் வரேங்க. இந்த லைவில் ஒரு காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்ம சாய்ஸ் லிஸ்ட் எப்படி போடுறது, நம்ம மார்க் என்ன காலேஜெலாம் போடணும், எந்தெந்த காலேஜில் உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா கொடுக்க போகுது அப்படிங்கிறத என்னோடய 27 வருஷ அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து நல்ல கல்லூரிகளை சுட்டி காட்டுறேங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு தருணத்தில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் பார்க்குறவங்க தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும்.